அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இனிய இயேசுவின் மகத்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்திலும் அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலே இருந்து ஒரு சின்ன செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பேதுருவும் யோவானும் ஜெப ஆலயத்துக்கு போகிறார்கள். போகும்போது அலங்கார வாசல் எனப்பட்ட தேவ ஆலயத்துக்கு உள்ளே பிரவேசிக்கிற அந்த வாசலிலே ஒரு பிச்சைக்காரன், அவன் ஒரு மாற்றுத்திறனாளி வேறு, அங்கே அமர்ந்திருந்து பிச்சை வாங்கி கொண்டு இருக்கிறான். பேதுருவையும் யோவானையும் கண்டபோது அவன் அவர்களிடத்திலும் பிச்சையை கேட்கிறான். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்திலே இல்லை, உள்ளதை எங்களிடத்தில் என்ன உண்டோ அதை உனக்கு தருகிறோம். எங்களிடத்திலே உள்ளது இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை தான். இதுதான் எங்களிடத்திலே இருக்கிறது. உண்மையாகவே நீங்க மார்க் 10வது அதிகாரம் 28வது வசனத்திலே பார்க்கும்போது, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. பேதுரு சொன்னார் இல்லையா, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்திலே இல்லை என்று. அதைத்தான் மார்க் 10:28 பார்க்கிறோம். நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு தானே உம்மை பின்பற்றினோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து அதுக்கப்புறம் தான் என்னை பின்பற்றணும்னு இயேசு சொன்னார். பேதுரு மீன் பிடிக்கிற தொழிலில் இருந்தவன் படகையும் வலையையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அப்படியே பின்பற்றி வந்து விட்டான். அதைத்தான் சொல்லுகிறான், வெள்ளியும் எங்களிடத்திலே இல்லை, பொன்னும் எங்களிடத்திலே இல்லை, அதற்காக நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் என்று எண்ணிவிடாதே. வெள்ளியினாலும் பொன்னினாலும் செயல்படுத்த முடியாத காரியங்களை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய இயேசுவின் நாமம் எங்களிடத்திலே உண்டு. நாங்க இப்பொழுது உனக்கு வெள்ளியும் பொன்னும் இருந்து அதை கொடுத்தால் நீ நாளைக்கும் பிச்சைக்காரனாகத்தான் இருப்பாய். ஆனால் இன்றைக்கு எங்களிடத்திலே உள்ள வல்லமையான ஒரு காரியத்தை உனக்கு தரப்போகிறோம். அதுதான் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை என்று சொல்லி கையை பிடித்து தூக்கிவிட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் இன்றைக்கு என்னிடத்திலே அது இல்லை, என்னிடத்திலே இது இல்லை, எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், விட்டு வந்து விட்டேன், கொடுத்து விட்டு வந்து விட்டேன் என்று சொல்லி மிகவும் வருத்தப்படுறான். நீங்க எதெல்லாம் வேண்டான்னு கொடுத்துட்டு வந்தீங்களோ, விட்டுட்டு வந்தீங்களோ, இது எல்லாமே ஏதோ சில காரியங்களை செய்யும். ஆனால் இயேசுவின் நாமம் இருக்கு இல்லையா, அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் இவைகளினால் செய்ய முடியாதவைகளை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய உன்னதமான நாமம். இதை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அறிந்திருக்கணும். வெள்ளி இல்லைன்னு கவலைப்படாதீங்க, பொண்ணெல்லாம் போயிருச்சுன்னு கவலைப்படாதீங்க. அதெல்லாம் வரும் போகும். ஆனா இயேசுவின் நாமம் மட்டும், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்து அவருடைய நாமத்தை பயன்படுத்தக்கூடிய அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்வோமே. ஆனால் நீங்க எதை இழந்தாலும் கவலைப்படாதீங்க. இயேசுவின் நாமம் ஒன்று மாத்திரம் மேலானது, அது போதுமானது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவைகளை எல்லாம் நான் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறோமோ, இழந்துட்டோன்னு கவலைப்படுறோமோ,
அவை எல்லாவற்றை காட்டிலும் இயேசுவின் நாமம் அது மேலானது. அவை எல்லாவற்றை காட்டிலும் இயேசுவின் நாமம் மேலானது. அந்த நாமத்தை பயன்படுத்தக்கூடிய அதிகாரத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய பிள்ளைகளா மாத்திரம் இருந்துருங்க. அதுக்கு மேல நாம் சொல்லவே முடியாத நன்மைகளை எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்வோம். அதை இழந்துட்டேன், இதை இழந்துட்டேன், நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுனால என் வீட்டில் எனக்கு சொத்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்ததுனால தானே. இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு ஆஸ்திகளை கொடுக்க மாட்டேன்னு சொல்லவங்க பயன்படுத்த முடியாது. அந்த மேலான உன்னத நாமத்தை நீங்க பயன்படுத்தலாம். அந்த நாமத்தை உச்சரிக்கக்கூடிய வகையில நீங்க பிள்ளைகளா இருங்க. எதையெல்லாம் இழந்தீங்களோ அவைகளை எல்லாம் அந்த நாமம் உங்களுக்கு கட்டளையிடும். God bless. நல்ல ஆண்டவரே, மெய்யான தெய்வமே, இயேசுவின் நாமமே உங்க பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, பேதுரு இழக்காமல் எல்லாவற்றையும் தன்னிடத்திலே வைத்திருந்தாலும் இப்படிப்பட்ட அற்புதங்களை அவராலே செய்யவே முடியாது. தேவனுடைய நாமம் மகிமைப்படக்கூடிய வகையில, சத்துருக்களின் வாய் அடைக்கப்படக்கூடிய வகையில அந்த நாமம் ஆண்டவரே பேதுருவினால் பயன்படுத்தப்பட்டது போல நாங்களும் கூட எங்க வாழ்க்கையில எதை இழந்தாலும் இயேசு என்கிற, இயேசுவை அப்பாடு கூப்பிடுகிற அந்த ஸ்லாக்கியத்தை எங்க வாழ்க்கையில நாங்க இழந்து போகாதபடிக்கு எப்பொழுதும் புத்திர சுவிகார ஆவியோடு ஜெபிக்க எங்களுக்கு கிருபையை தார். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்து